Hello friends, welcome to our channel. This is S.L.J.CREATIONS. So நம்ம ஃபஸ்ட்டு பரோட்டா எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு 2 கப் மைதா மாவு எடுத்திருந்தேன், கொஞ்சம் எண்ணெய், உப்பு. ஸோ இதை வந்து நல்லா பிசைஞ்சிட்டு எப்பவும் பிசைகிற மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு ரெஸ்டிங் டைம் வந்து ஒரு 1 hour கொடுத்துருங்க. அதை கவர் பண்ணி எடுத்து வச்சுருங்க. 1 hour கழித்து எடுத்துகிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கு மேலே திருப்பி நான் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு எண்ணெய் அது மேலே அப்படியே சும்மா அப்ளை பண்ணிட்டேன். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு 1 hour ரெஸ்டிங் டைம் கொடுத்தேன். ஸோ அந்த மாவு பிசையும் போது பார்த்திங்கன்னா நல்லா இழுத்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பரோட்டா நல்லா கிறிஸ்பியாக நல்லா கிடைக்கும் நமக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டை வந்து பேக் சைடில் திருப்பிட்டு அது மேலே நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பரோட்டாவை கையிலேயே வந்து ஃபுல்லாக திரட்டினதுக்கப்புறமா ஒரு நைஃப் வச்சு அதுக்கு சென்டரில் நம்ம கூடு மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த 2 சைடையும் நல்லா அந்த பிளேட்லேருந்து அந்த மாவை வந்து 2 சைடும் நல்லா ஈக்குவலாக இது பண்ணிவிட்டு கையில் எடுத்துட்டோன்னா கையில் எடுத்து கொஞ்சம் லைட்டாக இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மாவை எப்பவும் உருட்டி வைக்கிற மாதிரி உருட்டி வச்சுடுங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் எத்தனை பண்ண போகிறீங்களோ அத்தனை பரோட்டாவை ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறமா நம்ம திருப்பி அதே பிளேட்லேயே வந்து எண்ணெய் கொஞ்சம் தடவி விட்டு கையிலே வந்து மெதுவாக திரட்டணும். அந்த கார்னர்ஸ்லாம் வந்து நல்லா சாஃப்ட், ரொம்ப மெல்லீஸாக கையிலேயே நல்லா திரட்டிக்கோங்க. ஸோ தான் அது கொஞ்சம் நல்லா வேகும், உள்ளெல்லாம் நல்லா வேகும். கையில் திரட்ட முடியலன்னா கூட நீங்கள் அந்த ரோலிங் பின் வச்சு நம்ம வந்து உருட்டிக்கலாம். ஸோ நான் வந்து கையிலேயே திரட்டிட்டேன். ஸோ கையிலையும் வந்து நம்ம எப்போவுமே எண்ணெய் வச்சு பண்ணோன்னா அது கொஞ்சம் ஒட்டாமல் கொஞ்சம் நல்லா நீட்டாக வரும். ஸோ அதுக்கப்புறம் அது தவாயில் போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்துருங்க. ஸோ நல்லா ப்ரௌனாக இருக்கணும், பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இப்போ பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு நம்ம இப்போது சால்னா எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து ஒரு கப்பில் எண்ணெய் கொஞ்சமாக, அதாவது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருந்தேன். அது கூட 1 ஸ்டார் அனைசி 1, மராத்தி மொக்கு 2 எடுத்திருந்தேன், பட்டை 2 எடுத்திருந்தேன், ஏலக்காய் வந்து 4. இதுதான் அதில் நான் ஆட் பண்ண போகிற ஸ்பைசஸ். அது கூட கொஞ்சம் சோம்பு, அப்புறம் 2 ஆனியன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணது எடுத்து ரெடி பண்ணி வச்சுருங்க, 2 சில்லி, அப்புறம் 2 தக்காளி, அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு. உங்களுக்கு வேணும்னா வேறு பீன்ஸ், கேரட் அதெல்லாம் கூட நம்ம ஆட் பண்ணலாம். நான் வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு குக்கரில் எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், அது கூட கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அந்த ஏலக்காய், பட்டை, ஸ்டார் மொக்கு அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அது கூட 2 சில்லி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூனும், கரம் மசாலா 1 ஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், மல்லித்தூள் வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஜீரக பொடி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா இதானதுக்கப்புறமா நல்லா கிளறிட்டு தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும். ஸோ அதுக்கு கூடவே நம்ம வந்து உருளைக்கிழங்கே ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த மிக்சியில் ஆட்டுறதுக்கு நமக்கு தேவையானது ஒரு 1/2 மூடி தேங்காவும், அதுக்கப்புறம் முந்திரி ஒரு 5 முந்திரியும், கொஞ்சம் சோம்பு. இதை வந்து மிக்சியில் நல்லா தண்ணி விட்டு அரைச்சிட்டு அதையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் வரணும். குக்கர் வந்து 2 விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா சால்னா ரெடி ஆகிடும். அதுக்கு மேலே ஃபைனலாக நம்ம வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஸோ பரோட்டா சால்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.